ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா காமிக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது நண்பர்களே. பார்த்தீங்க அப்படின்னா பொறுங்க கொஞ்சம் லைட் செட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஊருக்கு கார்கோ போட்டு விட்றதுக்காக எடுத்து வச்சிருக்கிற பொருள். அவங்க வர்றாங்க. என்னென்ன நடக்குது, எப்படி கார்கோ போட்டு விட்றது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் கார்கோ போடணும் அப்படின்னா விசிட்டிங் கார்டு இதில் நான் உங்களுக்கு அவங்க விசிட்டிங் கார்டை வாங்கி வீடியோவில் காமிக்கிறேன். நம்பர் எடுத்துக்கங்க. ஓகே. ஆமாம், சவுதி அரேபியாவிலேருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஷாம்பு, அப்புறம் சோப்பு, இது குளிக்கிற சோப்பு இதெல்லாம். ஆமாம், அப்புறம் பேஸ்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் பவுட்ரு, அப்புறம் குழந்தைங்களுக்கு பென்சில், பேனா கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு சுடு தண்ணி ஜெக்கு. இது செல்வானம் கொடுத்தாப்புல சாப்பாட்டு பாக்ஸு பிள்ளைங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன டப்பா. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ரூமில் கடந்த பொருட்கள். அப்புறம் ஒரு மிக்சி ஒன்று, புது மிக்சி. ஆமாம், புது மிக்சி அது. பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓவன் நண்பர்களே. ஓவன் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது தெரியுதா? பட்டன்லாம் இருக்கா? ஓவன் நம்மளுடைய கேரளா ஃப்ரெண்டு ரித்தீஷ் கொடுத்தாப்புல. ஆமாம், இது உள்ளே பாக்கி பொருள்லாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதை நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம், தப்பு பண்ணியாச்சு. சரி, கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊருக்கு போய்ட்டு அவங்க பிரித்து வீடியோ அனுப்ப சொல்கிறேன். அதை உங்களுக்கு சின்னதாக ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிடி. இது சாம்சங் சிடி நண்பர்களே. ஆமாம், இது இப்போல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இருக்குல்ல, சாம்சங் கம்பெனி புதுசு. இது நம்ம அப்படியே போட்டு வச்சாச்சு. ஆமாம், இதில் பென்ட்ரைவ் போட்டுக்கலாம் போல். ஆமாம், பென்ட்ரைவ் போடுறதும் கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே ரூமில் கிடந்துச்சு, எடுத்து போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு. ஓ, இருங்க வரேன். இதை காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு வாங்கினது. 68 கலர் இருக்குமா அது உள்ள. இந்த இருக்கு பாருங்கள், லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆமாம், இது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாக சாக்லேட்டு. ஆமாம், சாக்லேட் வாங்கினது தான் உங்களுக்கு நான் வீடியோவை போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் நம்ம தேவைன்னா இந்த காதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா அந்த காது உள்ளே அப்படி அமுக்கி விட்டுக்கலாம். நல்ல பேக் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள். ஓகே, சைக்கிள் பாட்டு என்னடா குப்பை மாரி இருக்குன்னு நினைக்காதீங்க, பாட்டாக பிரித்து போட்டிருக்கிறேன். ஆமாம், இந்த சைக்கிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இது வரைக்கும் உள்ள பொருட்கள். இப்போ வரட்டவங்க இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படியே வீடியோவை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பார்சல் ஜாமான்லாம் அடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அதனால் அடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஆனால் பக்காவாக சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. பக்காவாக உள்ளே போர்வையெல்லாம் வச்சு செம்மையாக செட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அதாவது ரியாத்துக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு, ஒரு 30 கிலோமீட்டர். ரியாத்து ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே, இந்த கார்கோ நேம் இது தான். இந்த இருக்குது ஃபோன் நம்பரு, கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்குது ஃபோன் நம்பரு. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பார்த்துக்குங்க. இதில் உள்ள ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே டைரெக்டாக செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு பொருளும் அவங்களுடைய பொருள் மாதிரி நினச்சி பேக் பண்ணுறாங்க. அதாவது நான் கூட சொன்னேன் இதில் அந்த ஓவன்லாம் தூக்கி வச்சு கட்டிடுங்க அப்படின்னு. இல்லை, உடஞ்சிருவேண்ணா, நீங்கள் பாதுகாப்பாக எடுக்கணும், உங்கள் பொருள் சேஃப்டியாக போனால் தான் எங்களுக்கு அழகு, எங்களுக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம உடல் சிலுக்கிற அளவுக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி சந்தோஷமாக கொடுத்தாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தர்மாக்கோல் வச்சு நான் பேக் பண்ணி உங்களுக்கு சூப்பராக அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை பேக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிவிடுங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, திராசு எல்லாமே எடுத்து வந்துடுறாங்க. அவங்க பக்காவாக எடுத்து வந்துடுறாங்க. இருந்த இடத்துலையே உங்களுக்கு எத்தனை கிலோ, எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பக்காவாக இங்கேயே பேக் பண்ணி உங்களுக்கு கண்ணுக்கு நேராகவே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுறாங்க. ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது, காமிக்கிறேன். நம்ம ஊருக்கு போய்ட்டு இப்போ கார்கோ எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃப்டியாக கிடச்சின்னா சந்தோஷம். அதாவது ஏன்னா இவங்க நம்மளுக்கு பக்காவாக சேஃப்டியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. போகிறது அது அவங்க கையில் தானே இருக்கு. ஆமாம், இல்லை உடையாமல் பாதுகாப்பாக போகிறத சொல்கிறேன். அங்கே எதுவும் ஏற்பட்டு தான் பொட்டேற்பட்டு தூக்கி போடுறாங்கல்ல.
இது ஜாமான் சொல்லுங்கண்ணா. ஷாம்பு எத்தனை இருந்துச்சு? ஷாம்பு வந்து 8 சோப்புண்ணே. ஓகே. கலர் பென்சில் ஒரு பாக்ஸ். ஒரு பாக்ஸுண்ணே. ஒரு ஆஃபீஸ் பேக் ஒன்று. ஆமாண்ணே. ஓகே. வேறு என்ன இருந்துச்சு கொஞ்சம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம எடை போட்டு எல்லாமே முடித்து பில்லு எல்லாமே கையில் ஒப்படைச்சிட்டாங்க. ஆமாம், அதனால் தாராளமாக நீங்கள் இதில் போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதோட லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக தேவைங்கிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கங்க. ஓகேவா நண்பர்களே? லொக்கேஷன் அப்புறம் ஃபோன் நம்பர் ரெண்டையுமே நான் இதில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து உடனே எடுத்துக்குவாங்க. ஓகே. வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்சல்லாம் கட்டியாச்சு, பக்காவாக எடுத்து வண்டியில் போட்டாச்சு. வண்டியில் பக்காவாக போட்டாங்க.